ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஏற்காடு ட்ரிப் போயிருந்தாங்க, அதோட கண்டினியூஷன் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது எங்கே போனோம் பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி செகண்ட் டே போயிருந்தாங்க. பீக்கு பார்க் தாங்க இது. பீக்கு பார்க்கில் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட்டான இதெல்லாம் இருக்குது. நீங்கள் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். என்னென்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டாகோட ஷோ. ஸோ டாக்லாம் இருக்குது உள்ள. டாக் நிறைய வெரைட்டியாக இருக்குது. ஸோ அதை பார்க்குறவங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா இங்கே பாருங்க ஸ்டாச்சூஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. இந்த பக்கமும் புத்தா ஸ்டாச்சு ஐ திங்க். ஸோ இதெல்லாம் நின்று எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா நீங்கள் இந்த பக்கம் டிஃப்ரெண்ட்டான உங்களுக்கு பெட் அனிமல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இது கோழிகள், வாத்து, புறா இப்படி நிறைய அனிமல்ஸு குண்டுக்குள்ளே தான் இருந்துச்சு. ஸோ இதை பார்க்க முடிஞ்சுது. இதிலே பாருங்கள் அந்த கோழி வான்கோழி மாதிரி இருக்குது அதுவும். ஸோ இதையும் பார்த்துட்டு அப்படியே ஒவ்வொன்றத்தையாக நாங்கள் வியூ பண்ணிகிட்டே போனோம். அங்கே என்ன தெரியுது அப்படின்னு நாங்கள் பார்த்துட்ருக்கோம், ஆஸ்ட்ரிச்சா என்னன்னு. ஆனால் அது அந்த ரோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ரோவை முடிக்கலாம், அதுக்கப்புறம் போகலான்னு சொல்லிட்டு 1 by 1 பொறுமையாக பார்த்தோங்க. அப்புறம் இங்கே பார்த்தா இன்னும் தண்ணி இருக்குது அப்படின்னு என் பையன் சொன்னான். அப்புறம் இது பார்த்தா குட்டி வழி மாதிரி, அது நீரோடை மாதிரி, அது மேலே போகிற மாதிரி இருந்துச்சு. இங்கே ஒரு கோழி பருத்து பாருங்கள். ஸோ இது பாருங்கள், இது ஒரு காட்டு கோழின்னு சொன்னார் இது என் ஹஸ்பண்டு. கலராகவும் இருந்துச்சு. ஆனால் போனது ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. எல்லாமே பார்த்தோம், நல்லா என்ஜாய் பண்ணோம். இதோட டிக்கெட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒருத்தருக்கு 300. நாங்கள் ஸ்கை பார்க் போகல, ஏன்னா அது 1000. இது 300 சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் இதை போய் என்ஜாய் பண்ணோம். இங்கே பாருங்கள் பூக்கள், இங்கே நின்றும் நான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். காகித பூ ரொம்ப நல்லா இருந்துச்சு, கலர்ஃபுல்லாக. அதுக்கப்புறம் பாருங்கள் இவங்க வெளியவே விட்டாங்க. இவங்க வெளியே நடந்துனுக்குறாங்க, இவங்க கூண்டில் இல்லை. ஸோ இது கிட்ட போய் பார்த்தோம். எனக்கு என்ன பையனும் கொத்திடுமான்னு. ஸோ நல்லா ஃபோட்டோ கொடுத்துதுங்க. ஸோ இவங்கள எடுத்துக்கிட்டு அப்படியே இப்படி வரலாம் பார்த்தா நிறைய பேர் இந்த கார் ரைடெலாம் வராங்க. அதுவும் அங்கே பைசா போல கார் ரைடு, பெடல் சைக்கிளிங்கு, அந்த மாதிரி சின்ன பசங்க ஓட்டுறதுக்கு இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஹார்ஸு, உங்களுக்கு குதிரை உள்ளே இருக்குது. குதிரை சவாரி கூட இருக்குது. அதுக்கான தனி டிக்கெட்டுங்க. நீங்கள் ஏதாவது இதுமாரி ரைடு போனோன்னா அது தனி ப்ரைஸ், ஓகேங்களா, டிக்கெட் இல்லாமல். அப்புறம் இந்த கோழியை தத்திட்டே இவன் போனோம். அதுக்கப்புறம் தொடக்கூடாதுடா வாடான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே இங்கேயும் ஒரு டாக், 2-3 டாக் வித்தியாசமாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு பாருங்க. ஒன்று ஒயிட்லேயும் ஒன்று பிளாக்லேயும் இருந்துச்சு. இது பாருங்கள், இதுதான் அந்த நான் சொன்னாலங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ப்ரைஸு. இந்த காரில் போனீங்கன்னா ஒரு ப்ரைஸு, பைக் ஓட்டினீங்கன்னா ஒரு ப்ரைஸு. அப்புறம் இங்கே நின்று ஒரு ஈகிளோட விங்ஸ் மாதிரி இருக்குது, நீங்கள் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம். கீழே பாருங்கள் பீக்கு பார்க்குன்னு போட்டிருக்கு. ஸோ நாங்களும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அப்படியே இங்கே இறங்கணும். இங்கே தான் இந்த டிஃப்ரெண்ட்டான நம்மளுக்கு பறவைகள்லாம் நிறைய இருக்கும். நாங்கள் ஒரு வீடியோவில் பார்த்தோம். அது வந்து நம்ம மேலே உட்காரோம், அது மேலே உட்காரத்துக்கு கூட அலௌடு, அதுக்கு ஃபுட்டு கூட கொடுக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தோம். அந்த இடம் தான் சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போனோம். ஆனால் ஃபஸ்ட்டு போயிட்டோம். அதுக்கப்புறம் அந்த இடத்துல எங்களுக்கு ரூட் கிளியராக தெரியாமல் நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டோங்க. வெளியே இருக்கிற இந்த 2-3 மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம். ஒருவேளை அலோடு இல்லையா இல்லை வேறு இடமா, அது ஒரு கன்ஃபியூஷனில் இதை மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம். ஃபீல் பண்ணிவிட்டு என்னன்னு தெரியல, சரி நம்ம அங்கே யாருக்கிட்டனா கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தோம். ஆனால் வெளியேனா ஃபுல் வெளியே இல்லை, சும்மா இந்த இடத்த மட்டும் விட்டு. அதுக்கப்புறம் சைடில் இருக்கிற இதெல்லாம் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வந்தால் ஆடு தொட்டி, உங்களுக்கு மாட்டு தொழுவோம், அப்புறம் குதிரை இது பண்ணுற இடம், அப்புறம் இது பாருங்கள் டக்கு, வாத்துகள் இது பண்ணுறதுக்கு. ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டே வந்தோம். யார்கிட்ட கேட்கலாம், டிக்கெட் கொடுத்த இடத்துல கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருந்தோம். அதுக்குள்ளே பார்த்தா இங்கே பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு. ஆஸ்ட்ரிச்சுங்க அது, ரொம்ப நீளமான பறவை. ஸோ எல்லாமே போர்டு போட்டு இருந்தது. ரொம்ப ஹைட்டுங்க. உலகத்திலே மிக நீளமான பறவை அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அதையும் பார்த்துட்டு இங்கே வந்தால் அதுங்க சாப்பிட்றத பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இது குனிஞ்சு அந்த ஹைட்டுக்கு எப்படி குனிஞ்சு சாப்பிடுது பாருங்கள். அப்புறம் சில இடத்துல அவங்களே இதுலாம் கொடுக்குறாங்க, ஃபுட்டு நம்மளை கொடுக்க சொல்லி. சில இடத்துல கொடுக்கக்கூடாது சொல்கிறாங்க. கொடுக்க சொன்ன இடத்துல மட்டும்தான் நாங்கள் அதுங்களுக்கு ஃபீட் பண்ணோம். கொடுக்கக்கூடாது போர்ட் போட்ட இடத்துலலாம் நாங்கள் கொடுக்கல. ஸோ இது ரொம்ப பாருங்கள் வாய் திறந்து கத்துதுங்க இது.
அப்புறம் பார்த்தா அங்கே இருக்கிறது இன்னொன்று கிட்ட வந்துச்சு. ஸோ ரெண்டும் சேர்ந்து எங்களுக்கு போஸ் கொடுத்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. தோகை லைட்டாக விரிக்க ஆரம்பிச்சது. இது ரெக்கையை விரித்து காமிச்சது. அப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு, ஃபுட்டு கேட்டார். அங்கே இருக்கவங்க ஒருத்தவங்க கொடுத்தாங்க, அதையும் வாங்கிக்கிச்சு. ஏன்னா கையை கொத்துது, இது பயமாக இருக்குது இது கொடுக்கறதுக்கு. அவங்களும் அங்கே வச்சுருக்காங்க கீரைகள்லாம், அங்கே வேலை செய்கிறவங்க கொடுக்குறாங்க, அதை நம்ம கொடுக்கலாம். அப்புறம் அப்படியே சுற்றிட்டு வந்தால் இந்த இடம் பாருங்கள், ஃபோட்டோ எடுத்துக்கலாம் பீக்கோ பார்க்குன்னு. ஸோ நல்லாயிருக்கு, வானவேல் மாதிரி கலரில். இந்த பக்கம் வந்தீங்கன்னா மாட்டு தொழுவம். ஸோ அந்த தொழுவத்துக்குள்ளே மாடு கண்ணுக்குட்டி இருக்குது. ஸோ பார்த்தோம். இந்த பக்கம் வந்தீங்கன்னா புறாக்கள், ஃபுல்லாக புறா, டிஃப்ரெண்ட்டான புறா, வெள்ளை புறா, கருப்பு புறா, வேறு பேர் கூட இருந்துச்சு அதோடைய பேரெல்லாம். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டே வந்தோம். பாருங்கள் அதோட பேருங்களாம். பாருங்கள், பீக்கோ பார்க் நேச்சர்ஸ் லேப். ஸோ இந்த பக்கம் வந்தால் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இதுலேயும் டிஃப்ரெண்ட்டான புறாக்கள் தான். அப்புறம் இப்படி வந்தால் பசங்க விளையாட்டுக்கு இது ஒன்று தாங்க இருக்குது. ஒரு சர்க்கா மரம், அந்த பக்கம் ஒரு ஊஞ்சலோ ஏதோ ஒன்று இருக்குது, அவ்வளோதாங்க. அப்புறம் உட்கார ரிலாக்ஸ் பண்ணுற இடங்கள்லாம் கொஞ்சம் இருக்குது, நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க. நாங்கள் அப்படியே சும்மா இதை மட்டும் பார்த்துக்கிட்டேன், அப்படியே போய்ட்டோம். அப்புறம் இங்கே வந்தால் குட்டி மங்கிலே இருக்குங்க. அது எனக்கு டவுட்டாக இருந்தது, மங்கிலே குட்டியான்னு பார்த்தா இது என்னென்ன சேட்டை பண்ணிட்டு பாருங்களேன். நாக்கு பெருசாக நீட்டி காமிக்குதுங்க, பெரிய நாக்கு இதுக்கு. எகுருது, இப்படி வருது, அப்படி வந்து அவங்க கூப்பிட்டாலும் அங்கே போகுது. எதாவது கொடுப்பீங்களா, கையை பார்க்குது. அப்புறம் இந்த இடத்துல போட்டிருக்க பாருங்க, கண்டிப்பாக உணவு வழங்கக்கூடாது. ஸோ இந்த இடத்துல நம்ம கொடுக்கவே கூடாது, எங்கே சொல்கிறாங்களோ அவங்க மட்டும் தான் கொடுக்கணும். அப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா முயல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே கொடுக்க சொல்லி இந்த இடத்துல ஒருத்தவங்க கொடுத்தாங்க, வேலை செய்கிறவங்க. ஸோ இதுக்கு ஃபீட் பண்ணலாம். ஸோ ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம நல்லா இருந்தாலும் திருப்பி நம்மளை விடுவாங்க பார்க்குறதுக்கு. எல்லாேருக்கும் சொல்கிற ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நாங்கள் பண்ணோம், இந்த இடத்துல மட்டும் நாங்கள் கொடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துடுச்சு. ஒன்றுக்கு கொடுக்க ஆரம்பித்தோடனே குட்டி குட்டிங்களாம் ஓடியாந்துச்சுங்க. இவனுக்கு ஒரே சந்தோஷம், வச்சு இழுக்குதுங்க சாப்பிடுதுங்கன்னு. நானும் ஃபீட் கொடுத்தேன் கொஞ்சம். எனக்கு பயம், ஆனாலும் ஒரு ஆசையாக இருந்துச்சு. அதுங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்குது, முயல்னாலே அழகு தானே. காதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இது பிக்கு, இதிலே டிஃப்ரெண்ட்டான பிக், இது புசுன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ரேபிட்ஸ் இருந்தது, இது உள்ளே கொஞ்சம் வெளியே வரல. அப்புறம் இங்கே வந்தால் புசுன்னு இருக்குங்க, இது ஒரு ரேபிட்டு. புசுன்னு அப்படியே இந்த நாய், புசுன்னு ஒரு நாய் இருக்குமே, அதுமாதிரி கிரே ஆங்க்ரோ ரேபிட்டுன்னு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ரேபிட் மாதிரியே தெரியல, டாகி மாதிரியும் இருக்குது, ரேபிட் மாரி காதெல்லாம் வச்சுருக்கு. ரொம்ப அழகாக அது பாருங்கள், எட்டி பார்த்து கேட்குது, ரொம்ப சூப்பராக இருந்தது. இதை பார்த்துட்டே நம்ம இந்த நீரோடைய வந்தாலும் திருப்பி வந்துட்டோம். சரி நம்ம பில் கொடுத்தவங்ககிட்ட கேட்போம், அந்த பறவைகள்லாம் எங்கே இருக்குது, எந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்கறதுக்கு வந்தோம். கேட்டுட்டு நாங்கள் போனோம். அதோட வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். நம்ம சேனலில் இந்த ஏற்காடு ட்ரிப் ஃபுல்லாக நான் போட்டிருக்கேன், ஏற்காடு ட்ரிப்புன்னு போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஈமு இருந்துச்சு. ஸோ ஈமுவும் சூப்பராக இருந்துச்சு. அதுவும் ஃபுட்டு கேட்குது, அந்த இடத்துல கொடுக்கலாம், இங்கேயும் அலவுடு. ஸோ இங்கே ஈமுக்கு ஃபுட்டை கொடுத்துட்டு என் ஹஸ்பண்ட் தான் கொடுத்தாரு. கிட்ட பாருங்களேன், இதை மேஜிக் பண்ணுற மாதிரி பண்ணார். ஆனால் நம்ம தொடக்கூடாது, சரி தூரத்துலேருந்தே இது பண்ணிவிட்டு டக்குன்னு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இது ஹேங்கிங்லாம் இங்கே விற்கிது. இது ஒரு கடை ஷாப்பு, வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். அந்த பறவைகள்லாம் நம்ம கை மேலே உட்காரல, அந்த இடத்த கண்டுபிடிச்சி தாங்க போகிறோம். இதோட வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.